இப்போ இந்த லோகோவுக்கு தான் நம்ம வந்து ஒரு 3D ஃபீல் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த லோகோக்கான லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேயர் ஸ்டைலுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ இதில் தான் நம்ம எல்லா விஷயமும் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த லோகோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் ஸ்டைல் இல்லாமல் இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு Ctrl+ கொடுத்தீங்க அப்படின்னா ஜூம் ஆகும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன். இந்த லேயர் ஸ்டைல் பாக்ஸை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா, அந்த பெவல் அண்ட் எம்போஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவுட்டர் பெவல் இருக்குது, அதில் வந்து நான் இன்னர் பெவல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன், சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான அளவு இந்த அளவுக்கு கொடுக்குறேன். இதுதான் முக்கியமானது. இதில் தான் அந்த 3D லுக் வரும் நமக்கு. டைரக்ஷன் அப்பில் வச்சுக்கிட்டு சைஸை வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, சாஃப்ட்வேனை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இவ்வளோ போதும். டெப்த்தை வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். டெக்னிக்கில் வந்து ஸ்மூத்து கொடுத்துக்கிறேன். ஸ்மூத்து கொடுக்குறப்ப தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஓகேவா, ஆங்கிள் 90 டிகிரி வச்சுக்கிறேன். சாஃப்ட்வேர் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னர் பெவல் கொடுக்கணும், டெக்னிக்கில் ஸ்மூத்து கொடுக்கணும், டெப்த்தை ஃபுல்லாக வச்சுங்க. டைரக்ஷனில் அப்பில் வச்சுக்கிட்டு சைஸை உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ இந்த அளவுக்கு, நான் வந்து இவ்வளோக்கு போதும்னு நினைக்கிறேன். இது போதும், இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். சாஃப்ட்வேனை கம்மி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எட்ஜஸ்லாம் நல்லா இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் வந்து நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆங்கிளில் 90 டிகிரி வச்சுக்கிறேன். க்ளாஸ் கண்டோரில் வந்து இது வந்து இந்த இது செலக்ட் பண்ணிக்கங்க, வேறு எதுவும் செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் மாற்றிங்கன்னா அந்த லுக் வேறு மாதிரி வரும். இதெல்லாம் வேறு எஃபெக்ட் தேவைப்படுறப்ப நம்ம மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இது வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேவா, இதை செலக்ட் பண்ணுங்க. ஹைலைட் மோடில் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலரில் கொடுக்க போகிறனால எல்லோ வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான கலரை இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நான் இது செட் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்டும் அதேமாதிரி கலர் கொடுக்குறப்ப தான் அது ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும். நான் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக வச்சுக்கலாம். இது ஓகே, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் மோடு வந்து ஹைலைட் மோடு வந்து ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வைக்காதீங்க. இந்த இதுக்காக தான் செட் ஆகும். ஷேடோஸ் வந்து எனக்கு ஷேடோஸ் வந்து பிளாக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ கொஞ்சம் நான் பிளாக் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளாக் வச்சுக்கிறேன். ஷேடோ மோடு வந்து மல்டிபிள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸ் நல்லா பார்த்துங்க. இன்னொரு பெவல், ஸ்மூத்து, டெப்த்தை ஃபுல்லாக வச்சுருக்கேன். டைரக்ஷன் அப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா லைட் டைரக்ஷன் வந்து அப்பில் இருக்கிற மாதிரி தான் அது லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சாஃப்ட்வேர் கொடுத்துக்கிறேன். ஆங்கிளில் 90 டிகிரி வச்சுக்கிறேன். கிளாஸ் கேண்டோர் வந்து இந்த மோடில் வச்சுக்கிறேன். ஹைலைட் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஷேடோ மோடு வந்து மல்டிபிள் வச்சுக்கிறேன். இங்கே பிளாக் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். பாருங்க, நமக்கு தேவையான ஒரு 3D கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ மேலேருந்து நான் லைட் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கிரியேட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ லேயர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ லேயர் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ப்ரஷ் எடுத்துகிட்டு சாஃப்ட் ரோன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட் ரோன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துகிட்டு சாஃப்ட் ரோன் ப்ரஷ் செலக்ட் பண்ணிடுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலரு அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி இங்க் பில்லர் மாதிரி வரும். அதில் நான் இந்த கலரை இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் காப்பி ஆகும். இப்போ ரெட்டை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ரெட்டு சூஸ் ஆகிட்டு அதை ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த கலரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் சூஸ் ஆகிடும். இப்போ இந்த லேயரை நான் இந்த லோகோ பின்னாடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இதை நான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் ஹைலைட் வர மாதிரி இருக்குது. அந்த ஹைலைட் வந்து இந்த லோகோவில் படுற மாதிரி ஒரு டெப்த் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, நான் இன்னொரு லேயரும் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் இன்னும் கொஞ்சம் ப்ரைட் வரதுக்கு இதை நான் வந்து பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்னும் கலர்டாக வச்சு எது கொடுக்கலாம், நான் ஸ்க்ரீனே கொடுக்குறேன். அதுதான் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இது நல்ல ஃபீல் கொடுக்குது.
இப்போ இதை இப்படியே விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுக்கு நான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு இதை இந்த லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் போட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஏன் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன்னா, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா இதை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறப்பெல்லாம் அதே எஃபெக்ட் அப்ளை ஆகிட்டே இருக்கும். என்னால் மூவ் பண்ண முடியாது. எனக்கு தேவைக்கு மாற்ற முடியாது. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த ஃபில்டரும் அப்ளை ஆகும். நமக்கு ஃபில்டர் தேவை கிடையாது. அதனால் கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லோகோவை இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். இதுக்கு ஈக்குவலாக அதை Ctrl+T கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் 180 டிகிரின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு மாஸ்கை அப்ளை பண்ணி ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ இந்த ஏரியா ஹைட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் மாஸ்க் ஹைட் பண்ணோம். அப்படியே எரேஸ் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷை நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷை எப்போவுமே இப்படி அழைக்கக்கூடாது. இப்படி அழைக்கிறப்ப என்ன ஒரு ஸ்மூத்னஸ் இருக்காது. பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த இடத்த எரேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த கொஞ்சம் நல்ல ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு எந்த இடத்த எரேஸ் பண்ண போகிறீங்களோ அது கிட்டக்க இப்படி எட்ஜஸ் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அது மேலே படாமல் அந்த எட்ஜஸ் மட்டும் ப்ரெஷ் படுற மாதிரி இருக்கிறப்ப அது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கு. இப்போ ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே கிடச்சிருக்கு. இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி ஒட்டி வச்சுக்கிறேன். Ctrl+ பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். Ctrl- ஆகிடுங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். வச்சுக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை நான் கொஞ்சம் பிளர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருக்குன்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் பிளரில் கர்சன் பிளரில் கொஞ்சம் ஒரு 10 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்த ஷேடோஸ் வச்சு மேட்ச் பண்ணணும். ஷேடோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ப்ரெஷ் எடுத்து இந்த கலர் பிக்கர் எடுத்து இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டார்க்கு தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த டார்க்கு சூஸ் பண்ணிட்டு அதை நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு ப்ரெஷ்ஷை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணுறதுக்கு ஓப்பன் கர்ல் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணுங்கள். இதை நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா ஷேடோஸ் கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ சூஸ் பண்ண அதை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ ரொம்ப எட்ஜஸ் இதெல்லாம் ஜூம் பண்ணிக்கிட்டு எட்ஜஸில் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ரொம்ப வந்துடாமல் அந்த எட்ஜஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஷேடோஸ் பார்த்துட்டிங்களா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேடோ டார்க்காக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் அப்படியே டார்க் கம்மியாகி கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் தான் தெரியும். அந்தளவுக்கு அதுமாரி ரெடி பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்ததாக இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக்கில் இருக்கிறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை. ஸோ நான் இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலரை மாற்ற போகிறேன். ஸோ கலர் பிக்கர் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இருக்க கலர் மேட்ச் ஆகிற மாதிரி தோணுது. ஸோ நான் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் கூட கொஞ்சம் டார்க் வேணும்னா மறுபடியும் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்காக சூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஓகே இந்த டார்க் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, பாருங்கள் நமக்கு இப்படி இருந்த ஒரு லோகோ லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுனா ஒரு 3D டெப்த் நமக்கு கொடுத்து அட்ராக்டிவான ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோதான். இதில் ஏதாவது புரியும்படியும் உங்களுக்கு இப்போ தெளிவாகவும் சொல்லியிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.